கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சர் வந்து 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள்லாம் பேசினாங்க. அதற்கான தொடக்கம் இப்போ நடந்துச்சு. போதைப் பொருளை தடுக்கிற நடவடிக்கை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான டே 1 இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் ஓடினார் முதல்வர்? 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அன்னைக்கு சட்டசபையிலேருந்து திமுக 59 பேர் ஓடினதை பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். அதை விட வேகமாக ஓட முடியுமா? வண்டியை எடுங்கடா! என்னங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன் வந்துச்சு தமிழ்நாட்டில்? இந்த 40 நாள்ல ஏன் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி 9 to 10 மாசம் பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்களே தவிர டிஜிபி பொறுப்புல யாருமே போடல. நீங்க உட்காந்துட்டு இன்னுமே வந்து மற்ற சேனல்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது தெரியாதுங்க. அரசு என்ன பண்ணுது, இந்த தாவேக அரசு பற்றி நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அப்போ நீங்கள் வந்து நியூஸும் கலைஞர் செய்திகள் தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கலாமா? அப்போ பார்க்க முடியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை தான். எப்பயுமே அந்த சேனலை பார்க்கக்கூடாது. உண்டியல்ல நீங்கள் போயிட்டு போடுறீங்க, இந்த இவர் போய் போடுறாரு, இந்த இவங்க எல்லாம் போடுறாங்க. அந்த உண்டியல்லேருந்து சேர்ந்து ஒரு மாதம் எண்டில் வந்து ஒரு வருஷம் எண்டில் ஒரு 5 கோடி ரூபா பணம் வந்துருக்கு. இது அறநிலைத்துறைக்கு கீழே வர கோவில். இப்போ இந்த 5 கோடி ரூபா பணத்தை அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த 5 கோடி ரூபாயில் வந்து 2 கோடி ரூபாயை எடுத்து கோயில் ட்ரஸ்டிங்கிட்டலாம் பேசி 2 கோடி ரூபாயை நம்ம எடுத்து நம்ம வந்து ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறோம். போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் என்ன மாதிரி கார் பார்க்கிங் அந்த மாதிரி நம்ம ஒரு கார் பார்க்கிங் கட்டுறோம். இந்த இடத்துல எதுக்கு சார் அது? ஆனா கட்டுறோம்பா. டாய்லெட்டே இல்லாத ஒரு கோயிலுக்கு எதுக்கு சார் அந்த அளவுக்கு மல்டி லெவல்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அத்தியாவசியம் தான். இப்போ அது போடுறோம். யாருக்கு அத்தியாவசியம் நீங்க கேட்கணும் இந்த இடத்துல? யாருக்கு அத்தியாவசியம்? கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது. அவங்க தான் அதுதான் சொல்றேன். கவர்மெண்ட்ல அப்ப இருந்த கவர்மெண்ட்னு சொல்லப்படுற டிஎம்கே கவர்மெண்ட் தான் அத்தியாவசியமா தேவை. அது கவர்மெண்ட்டுக்கு போயிருந்தா கூட பரவாயில்லையே. டிவிகே கவர்மெண்ட்டுமே வந்துட்டு பிரைவேட்டைஸ் பண்ண போகுதுங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்ததாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. திமுக வந்து கேட்டோமே, தூய்மை பணியாளர்களை வந்துட்டு எங்க தலைவர் கண்ணாடி தூய்மை பணியாளர்களை வந்துட்டு நீங்க ஏதோ பிரைவேட்டைஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். செய்திகளில் வந்த வண்ணம் இருக்குது. அதை பற்றி 2026 பிப்ரவரி உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் அதுக்கான போராட்டம் பண்றதை அவர் கவனிக்கவே இல்லை சார். அப்போ 234 தொகுதிகளையும் தாவேகாவை ஜெயிக்க வச்சாதான் வேலை நடக்கும். சரி ஓகே அண்ணே, ஒன்றும் பண்ண வேணாண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 years நீங்கள் வந்து ரெஸ்ட் இருங்கண்ணே, 31 நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. 31 இந்த 108 நிறுத்தக்கூடாது. 108 150 200 இல்லை 234 தூக்கி தாவேகாவை போடும், 108 தூக்கி திமுகவை போடும். எந்த 108? ஆம்புலன்ஸ் ஏங்க கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கேள்விலாம் நீங்கள் எழுப்புனாங்க சார். இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ரன் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு இன்னைக்கு மேரத்தான் நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. முதல்வர் அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சர் வந்து 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள்லாம் பேசினாங்க. அதற்கான தொடக்கம் இப்போ நடந்துச்சு. போதைப் பொருளை தடுக்கிற நடவடிக்கை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான டே 1 இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் ஓடினார் முதல்வர்? 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு சார். அன்னைக்கு சட்டசபையிலேருந்து திமுக 59 பேர் ஓடினதை பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். அதை விட வேகமாக ஓட முடியுமா? இல்லை ஓட முடியாது சார். அதனால் ஒரு புதிய கட்சினா அது என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சிக்காதீங்க. இல்லை சார், போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா? அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? இல்லை சார், எதுவுமே பண்ணாமல் தானே யாருங்க சொன்னாங்க? அப்படி எதுவுமே பண்ணாதனால தான் சார் இப்போ அதோட புழக்கம் அதிகமாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தாவேக்கா வந்து சொல்கிறாங்க. அதை நீங்கள் அப்படியே ஒப்பிக்கிறீங்க? இல்லை சார், இப்போ வந்து போதைப் பொருள் பழக்கம் வந்து ரொம்ப ஊறி போயிருக்கிறதுனால தான் அது மூலியமா நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம்ல சார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதனால தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன் வந்துச்சு தமிழ்நாட்டில்? இந்த 40 நாள்ல ஏன் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி 9 to 10 மாசம் பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்களே தவிர டிஜிபி பொறுப்புல யாருமே போடல. இப்பதான் அந்த அரசாங்கம் 40 நாள் வந்த பின்னாடி இன்னும் நல்லா இருக்கணும். ஏன் 40 நாள் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்குது. இப்ப அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து தானே சார் இருக்காங்க இந்த டிஜிபி. முன்னாடி விட ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. டெய்லி ஒரு 100 கொலை நடக்குது தமிழ்நாட்டுல. எங்க சார் நடக்குது? தமிழ்நாட்டுல நடக்குதே. இல்ல செய்திகள் அந்த மாதிரி எதுவும் வர்றது இல்ல. மக்கள் போராட்டம் பண்றாங்க. செய்திலாம் சன் நியூஸ்லாம் பாக்குறீங்களா இல்லையா நீங்க? சன் நியூஸ் பாக்குறது இல்ல சார். பாருங்க, கலைஞர் செய்திகள் பாருங்க. இல்ல சார், அதுவும் பாக்குறது இல்ல. அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் மக்கள் என்ன பண்றாங்க, உண்மையா என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டுல அப்படின்னு. நீங்க உட்காந்துட்டு இன்னுமே வந்து மற்ற சேனல்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது தெரியாதுங்க.
அரசு என்ன பண்ணுது, இந்த தாவேக அரசு பத்தி நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அப்ப நீங்க வந்து சன் நியூஸும் கலைஞர் செய்திகள் தான் பார்க்கணும். ஓகே சார். அப்ப நீங்க கேட்பீங்க திமுக ஆட்சியில இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அதை பார்க்கலாமா? அப்ப பார்க்க முடியாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உண்மை என்ன? எப்பயுமே அந்த சேனலை பார்க்க கூடாது சார். ஏன்னா அது வந்து எப்பயுமே டிஎம்கே கவர்மெண்ட் சார்ந்து தான் நடக்கும். சார்ந்து தான் நியூஸ்லாம் போடுவாங்க. எப்பயுமே அதை பார்க்க தேவையில்ல. இப்போ சோஷியல் மீடியாஸ்ல நிறைய வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல், நார்மல் மெட்ரிக் ஸ்கூலுக்கான என்ஓசி, ரினிவல் ஆர்டர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பிரைபரி வந்து கடந்த ஆட்சியில் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் மெம்பர் வந்து சொல்லியிருந்தார். ப்ரூஃப் அவர் சொல்லியிருக்காரு சார். அடுத்தடுத்து ஸ்ரீதர் வேம்புவே சொல்லியிருக்காரு. நாம நேத்து ஸ்ரீதர் வேம்புனா என்னங்க? ஸ்ரீதர் வேம்புனா என்ன பெரிய ஸ்ரீதர்? பில்லியனர் அவரு. பல கோடி ரூபாய் பணத்தை சொத்து வச்சிருக்காரு. சோஹோ சிஇஓ சார். அவர் பெரிய ஆள் தான் சார். அதுக்காக அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு இருக்குதா? அவர் பொய் சொல்ல மாட்டார்னா இதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கலாம். அவர் ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி நிறைய ஸ்கூல் ஃபவுண்டர்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கடந்த ஆட்சியில வந்து எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்ப ஆதரிக்கிறாங்க. எனக்கு வந்து அது ஒரு வினிதா கோவிந்தசாமி அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு புதுசா ஒரு ஹாஸ்டல் கொண்டு வந்தாலும் சரி, புதுசா ஒரு கிச்சன் கொண்டு வந்தாலும் சரி, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்க அது புது இனிஷியேட்டிவ்ஸ் எது எடுத்தாலும் சரி, கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து 10 இயர்ஸா அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஒரு பேராசை, கிரீடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு லெவல் இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா அதை தாண்டி நான் இது வரைக்கும் காசு கொடுத்துருக்கேன். மோரலஸ் நான் கிவ் அப் பண்ண டைம் கூட நான் போயிருக்கேன். பணம் கொடுத்து 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 சலிச்சு போச்சு எனக்கு அப்படின்றத ட்வீட் பண்ணி நிறுத்துங்க, கொடுக்காதீங்க, ஸ்கூல் நடத்தாதீங்க. அதுக்கான காலம் தான் இப்ப வந்திருக்கு. பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத காலம் தான் இப்ப வந்திருக்குன்னு டிவிகே கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. கொடுக்காதீங்க. நீங்க கொடுத்து 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 ஏன் வந்துட்டு கெடுத்து வச்சிருக்கீங்க அரசியல்வாதிகளை? அரசியல்வாதிகளை கெடுக்கிறதே இது போன்ற பள்ளி நிறுவனங்களும் இந்த மாதிரி கல்லூரி நிறுவனங்கள் தான். அரசு கேட்குது, அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி லஞ்சமா கேட்கறாங்க அப்படின்னு ஒருவேளை இருந்தா கொடுக்காதீங்க. அதிகாரிகள் மட்டும் இல்ல சார். கவுன்சிலர்ல இருந்து கீழ வார்டு மெம்பர்ல இருந்து மினிஸ்டர் வரை எல்லாருமே காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்காதீங்க. நீங்க ஏங்க கொடுக்குறீங்க? ஏன் கொடுத்து கெடுக்குறீங்க? சார் அரசியல்வாதிகளை கெடுக்கிறதே இந்த இது போன்ற பள்ளி நிறுவனங்களும் கல்லூரி நிறுவனங்களும் நடத்துறவங்க தான். இன்னைக்கு வந்து பேசுறீங்க இந்த மாதிரி வந்து இந்த தாவேக அரசு வந்துருச்சு, இப்போ நம்ம ஓப்பனா வந்து உண்மையை சொன்னா கூட நம்ம யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நமக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசு இருக்குதுன்ற இப்ப தைரியத்துல பேசுறீங்களே. போன ஆட்சி காலம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரஸ் மீட் நடத்தி அன்னைக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். சார் எப்படி சார் சொல்ல விட்டுருப்பாங்க? சொன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? மிஞ்சி போனா எதுவுமே நடந்திருக்காது. சொல்ல போனா அவங்க அந்த மாதிரி வெளில வந்து சொன்னாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கான எல்லா தேவைகளும் நிறுத்தப்படும்ல. என்ன மிஞ்சி போனா அந்த ஸ்கூலுக்கு தேவையான சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணிருப்பாங்க போன அரசுல. அவன் அந்த ஸ்கூலே வந்துட்டு இந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பொட்டலத்தை தூக்கி அந்த ஸ்கூல்ல வச்சுட்டு அந்த பிரின்சிபல் மேலேயே ஒரு அவதூறு வழக்கு போட்டு ஒரு பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருக்கிற இடத்துல, இந்த பள்ளி மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற இடத்துல இந்த பிரின்சிபல் வந்து இந்த அவங்களுடைய ரூம்ல வந்து நாங்க திடீர்னு எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் படி வந்து பார்த்தா அந்த பிரின்சிபல் போதை வச்சிருக்காங்க, இங்க போதை பொருள் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபலே இது பண்ணி ஸ்கூலுக்கு சீலை வச்சு அங்க படிச்சுட்டு இருந்த எல்கேஜில இருந்து 12ஆம் கிளாஸ் வரை இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சு ஒரு ஸ்கூலை மூடி அதிகபட்சம் கூட தான் நடந்திருக்கும். இத ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? இது எவ்வளவு பெரிய கெட்ட பேரு சார். அவருக்கும் அந்த ஸ்கூலுக்கும் காசு கொடுக்காத ஒரே ரீசனுக்காக இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் அவர் வாங்க முடியுமா? வேற அவ்வளவுதான். இப்ப காசு கொடுக்கறலாம் இப்படி தான் நடக்கும். அவங்க தான் சார் டிவிகே கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணாம இருக்காங்க. நல்ல விஷயமா இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்தது வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க ட்விட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு 4 பேர் வந்து சொல்லுவாங்க சார். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு தனி ரூம் வச்சு இந்த பிரைபரிக்காகவே தனி டிபார்ட்மெண்ட் வச்சு 3 பேர் காசு வாங்குறதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அந்த ரூம்ல ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது இருக்குதா? இந்த வீடியோல இந்த ரூம்ல இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு போறாங்க. கொடுத்தவங்க எல்லாம் சொல்றாங்க சார். நான் இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன். இவ்வளவு கடந்த வருஷத்துல வந்து ஒரு என்ஓசி அப்ரூவலுக்கு 50 லட்சம், ரினிவலுக்கு ஒரு 30 லட்சம், அந்த மாதிரி நிறைய அப்ரூவலுக்குலாம் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 30 லட்சத்தை வந்து ஒரு காலேஜ்னா ஒரு 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 மெடிக்கல் காலேஜா இருந்துச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட வாங்குற ஒரு மாசம் ஃபீஸுங்க அந்த 30 லட்சம் ரூபா. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வாங்குற ஒரு மாசம் ஃபீஸ் 30 லட்சம் ரூபா. இதுல என்ன இருக்குது? கொடுத்துட்டு போக வேண்டியதானே? என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா அப்பா வந்து தினக்கூலிகளா இருந்து மாசம் சிறுக சிறுக சேமிச்சு வச்சு அந்த ஃபீஸ் தானே சார் அவங்க கட்டுறாங்க. இப்போ நான் ஒரு பிரின்சிபலா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 50 லட்சம் டிடிசிபி ரினிவலுக்காக இல்ல மெட்ரிகுலேஷன் என்ஓசிக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து அந்த காசு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ்ல இருந்து தானே வாங்குவேன். இப்போ வந்து 60,000 இருக்கிற ஃபீஸ் வந்து நான் அந்த மாதிரி காசு கொடுக்கறதுனால 1 லட்சமா அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அவசியம் தேவைப்படுது இல்லை எனக்கு. அது உங்க பிரச்சனை. அது நாங்க என்ன பண்ண முடியும்? உங்கள்கிட்ட காசு இருக்கணும். ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு கீழே நீங்க வந்துட்டு அங்க ஒரு அப்ரூவல் வாங்கணும். அப்படி இப்பனா 1008 ஃபார்மாலிட்டி இருக்குங்க. ஒரு 1008 இடத்துல டாக்குமெண்ட் கரெக்டா கொடுத்தா போதும் இல்ல சார். இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸே காசு கொடுத்து சரி பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருந்தா போதும் இல்ல. இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தாவேக அரசால பண்ண முடியுமா? பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன பண்றாங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? எது வாங்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ரூவல்லாம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்றாங்க. அது வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு பின்னால ஏதாவது வாங்குறமே வாங்குவாங்களோ என்னமோ இல்ல சார், தெரியல. அப்படி இருந்தா அது வந்து நாளைக்கு அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வரும். எல்லாருமே டிவிகே கவர்மெண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படாது இல்ல. ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு. அதனாலதான் அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியில இந்த திமுக அரசு மீது வந்துட்டு இது பண்றாரு. என்ன கால் பண்ணுச்சு சார்? தெரியல, சொன்னாங்க சொல்றேன். ஓகே காழ்ப்புணர்ச்சி. ஓகே சார். அவருக்கு வந்து வெறுப்பு. திமுக வந்து ஒரு இதாயிடுச்சு. அவர் தெரியும், அவர் ஸ்ரீதர் வேம்பு. ஸ்ரீதர் வேம்புனா அப்படித்தான், அவர் தான் பாஜக பேசுவார். அவர் டிஎம்கே தான் சார் காழ்ப்புணர்ச்சி கொண்டு சூர்யா வெற்றி கொண்டான். அவர் வந்து டிவிக்கு அறநிலைத்துறை மினிஸ்டராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களை பற்றி என்ன தைரியம் இருந்தால் அவர் வந்து உதயநிதி அவர்களை வந்து மொழிப்போர் தியாகி அவரு அப்படின்னு அவரை கொஷின் பண்ணுவார். கம்பேரிங் இந்த குடும்பம் எப்படி அந்த குடும்பம் எப்படின்ட்டு ரமேஷ் அவரோட ஃபேமிலியும் முக ஸ்டாலினோட ஃபேமிலியும் கம்பேர் பண்ணி சார். இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணா? அந்த குடும்பம் வந்து பல கோடி ரூபாய் பணத்தை எல்லாருமே ஈக்குவல் தானே சார். சமூக நீதின்ற ஒரு கொள்கையை வச்சு தான் டிஎம்கே இல்லங்க. முன்னாள் முதல்வருடைய குடும்பமும் திரு ரமேஷ் அவர்களுடைய குடும்பமும் ஒண்ணா? அது திமுக அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவர் குடும்பம், இது ஒரு சாமானியனோட குடும்பம். இருக்குதுல்ல, அப்ப வித்தியாசம் இருக்குதுல்ல. அவங்க எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காங்க, இவர்கிட்ட அந்த பணம் இருக்குதா? அவர் சொத்து வச்சிருக்காரு, இவர்கிட்ட சொத்து இருக்குதா? அவங்க காரு பங்களான்னு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட இவர்கிட்ட அது அதாவது இருக்குதா? அதெல்லாம் மக்கள் பணத்தை சேர்த்து அவங்க சேர்த்து வச்சது சார். அந்த மாதிரி பணம் இவர்கிட்ட இல்லதான் சார். அப்ப இல்லாதவங்க எப்படி வந்து இந்த மாதிரி தைரியமா பேச முடியுது? என்னங்க, ரமேஷ் அவர்கள்ன்றவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன மிஞ்சு போனா என்ன பண்ணிட்டாருன்னு அவர் வந்து இப்படி உதயநிதி அவர்களை பத்தி இப்படி மரியாதை இல்லாம வந்துட்டு பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அவர்? சார் இல்ல ஒரு நிமிஷம். உதயநிதி அவர்களை பத்தி பேசுறதுக்கு இன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு என்ன வந்து இருக்குது? என்ன எதை வச்சு அவர் பேசுறாரு? அப்படி என்ன பேசுறாரு? அவர் யாரு? அறநிலைத்துறை அமைச்சர் சார். அறநிலைத்துறை அமைச்சர் என்ன மிஞ்சி போனா என்ன அமைச்சர் சார்? அவர் வந்து எதிர்க்கட்சி விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குல்ல. நான் மீண்டும் கேட்கிறேன், உதயநிதி அவர்களை வந்து போட்டியிட்டு அவருக்கு நேருக்கு நேர் சவால் விட்டு பேசுவதற்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மிஞ்சி போனா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்துட்டாரு. அதுல இருந்து அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து இருந்தவரை வந்துட்டு இன்னைக்கு அந்த கட்சி வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறாரு. அது தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சரா மாறி இருக்கிறாரு. ஒரு சாதாரண வீட்டுல இருந்து வந்தவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டா மாறி எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏல இருந்து மினிஸ்டர் ஆகி அந்த மினிஸ்டர் பதவியில என்ன பண்றாரு? மிஞ்சு போனா வந்துட்டு ஒரு மக்களுக்கு தேவையான 4 விஷயத்த பண்றாரு. ஒரு கோயில்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு 5000 10,000 வாங்கிட்டு சீட்டு கொடுக்க கூடாது. எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க? என்ன ப்ரொசீஜர் படி வந்து என்ன புரோட்டோகால் நம்பர் இருக்குதோ அந்த காசை மட்டும் தான் வாங்கி அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இலவச டிக்கெட் 100 ரூபா டிக்கெட் ரைட்டு. என்ன 5000 ரூபா டிக்கெட்டுக்குலாம் எங்க இருக்குது முதல்ல அறநிலையத்துறை அமைச்சர்? எதுக்கு கொடுக்குறீங்க நீங்க கேட்கறாரு அவரு. அதை தாண்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாம மக்களோட பணத்துல வந்துட்டு நீங்க உண்டியல்ல வர பணத்தை வச்சு நீங்க அதை வச்சு மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. இதெல்லாம் பண்ணிட்டா அவர் உடனே வந்து இது பண்ணிடுவாரா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இது யார் வேணா பண்ணலாம். இதெல்லாம் அமைச்சரா இருக்கக்கூடியவங்க தான் அதை பண்ண முடியும். யார் வேணா பண்ணலாம். திமுகவோட நினைச்சா அதை பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க பண்ணல சார். நினைக்கல பண்ண முடியும். நினைச்சா பண்ணிருக்கலாம். ஆமா, நினைக்கல. அந்த பணத்தெல்லாம் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும், மல்டி லெவல் பார்க்கிங் கட்டணும் அப்படின்னு சொன்னாரு. அது என்னங்க, அதுல என்னங்க தவறு இருக்கு? இப்ப உண்டியல்ல நீங்க போயிட்டு போடுறீங்க, இந்த இவரு போய் போடுறாரு, இந்த இவங்க எல்லாம் போடுறாங்க. அந்த உண்டியல்ல இருந்து சேர்ந்து ஒரு மாசம் எண்டுல வந்து ஒரு வருஷம் எண்டுல ஒரு 5 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. இது அறநிலைத்துறைக்கு கீழே வர கோவில். இப்ப இந்த 5 கோடி ரூபாய் பணத்தை அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த மாதிரி இந்த 5 கோடி ரூபாயில வந்து 2 கோடி ரூபாயை எடுத்து கோயில் ட்ரஸ்டிங் கிட்டலாம் பேசி 2 கோடி ரூபாயை நம்ம எடுத்து நம்ம வந்து ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறோம். போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சில்க்ஸ் பக்கத்துல என்ன மாதிரி கார் பார்க்கிங் அந்த மாதிரி நம்ம ஒரு கார் பார்க்கிங் கட்டுறோம். இந்த இடத்துல எதுக்கு சார் அது கட்டுறோம்பா? டாய்லெட்டே இல்லாத ஒரு கோயிலுக்கு எதுக்கு சார் அந்த அளவுக்கு மல்டி லெவல் அந்த மாதிரி இருக்கிற டாய்லெட்ங்கிறதோ இல்ல பாத்ரூம்ங்கிறதோ வந்துட்டு அத்தியாவசியம். அது ஆடம்பரங்க. அது கார் பார்க்கிங்ன்றது அத்தியாவசியம் சார். டாய்லெட் தான் சார் அத்தியாவசியம். கரெக்டா போய் மன நிறைவா மக்கள் வந்து சாமியை தரிசனம் பார்த்துட்டு வர்றது தான் அத்தியாவசியமே தவிர பார்க்கிங்ன்றது ஒரு அத்தியாவசியமான பொருளா? அத்தியாவசியம் தான். அது போடுறோம். யாருக்கு அத்தியாவசியம் நீங்க கேட்கணும் இந்த இடத்துல. யாருக்கு அத்தியாவசியம்? அது கவர்மெண்ட்டுக்கு அத்தியாவசியம். கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது. அவங்கதான் அதுதான் சொல்றேன். கவர்மெண்ட்ல அப்ப இருந்த கவர்மெண்ட்னு சொல்லப்படுற டிஎம்கே கவர்மெண்ட் தான் அத்தியாவசியமா தேவைப்படுது. கவர்மெண்ட்டுக்கு போயிருந்தா கூட பரவாயில்லையே. தனியா அந்த மாதிரி ஒரு பண்றோம். சரிங்க சார். அப்ப கோயில்காரங்க கேட்கறாங்க, சரிங்க ஐயா அமைச்சர் நீங்க சொல்றீங்க ரைட்டு, மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டிடலாம். யாரை வச்சையா கட்டலாம்? நான் சொல்றவனை வச்சு கட்டலாம். இருங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க, ஏய் வாங்கடா இங்க, நம்ம நல்லா பசங்கப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க தான், இவங்க தான் பண்ண போறாங்க. ஐயா அதுக்கு டெண்டர் விடுவோம், ஆனா அந்த டெண்டர் இவன் தான் எடுப்பானுங்க.
என்னையா சொல்றீங்க அது எப்படி அதெல்லாம் அப்படித்தான் உனக்கு புரியாது எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த 2 பேர் பண்ணாங்க நல்லா பண்ணுவாங்க பார்த்து ம். பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பணமும் மிச்சமாகும் ம். சரிங்க ரைட் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கோடி அங்க ரூபாய் ஒரு project. 2 வீலர் 20 ரூபீஸ்னா அவங்க 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல சார் இப்போ? ஆமா 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னு சொல்லிவிட்டு அதுல வந்து வெறும் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு செலவுலயே வந்து அதை கட்டி முடிச்சுட்டு மிச்சம் 50 லட்ச ரூபாய் கான்ட்ராக்டர் அவன் எடுத்துப்பான் மிச்சம் 1 கோடி ரூபாய் வந்துட்டு இங்க வந்துடும் அது வந்து எவ்வளவு பேர் பிரிக்க வேண்டியது இருக்குங்க இது சும்மா கிடையாது அது வந்து நீங்க யோசிக்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த வெறும் 1 கோடி ரூபாய் கடைசியில் வரப்போகுது இந்த ஒரு கஷ்டப்பட்டு மக்களுக்காக அதை கட்டி அவ்வளோத்தையும் பண்ண அந்த அமைச்சருக்கும் அந்த அமைச்சர் பெருமானுக்கு கீழே இருக்கிற அந்த மொத்த கும்பலுக்கும் கவுன்சிலர்லேருந்து இதுலேருந்து அதுலேருந்துன்னு எல்லாரும் இருப்பாங்க இந்த இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எப்படியா இந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னா நமக்கு நீங்கள் நல்லா பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எப்போவுமே ஆளுங்கட்சியினர் வந்து அவ்வளோ பேர் வந்து போவாங்க அந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது எதுக்குங்கிறீங்க நடக்குதா எல்லாமே அதெல்லாம் கிடையாது நானும் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கேன் 2 நாள் நானும் எட்டி பார்த்துட்டு போயிருக்கேன் ஏய் வேலையெல்லாம் நடக்குதா பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அதுல ஒரு கமிஷன் எனக்கு ஒரு 1 லட்சம் வராதா எனக்கு ஒரு 2 லட்சம் வராதா இதை வச்சு நம்பி வாழ்ற எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த குடும்பங்களோட நிலைமை என்னங்க ஆகும் இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் கட் பண்ணிட்டா இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சாமானிய ஒருத்தன் இதை நம்பியே வாழ்க்கையை ஓட்டுற ஒருத்தன் கரவேட்டியை கட்டிக்கிட்டு இங்க போறான் அங்க போறான் இவனுக்குலாம் என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா எவ்வளவு நாள் ஊர்ல இவ்வளவு என்ன தாண்டா பண்றானுங்க என்னதான் இவங்க என்ன கிடைக்குதுன்னு இப்படி போட்டு சுத்துறாங்க அவனுடைய வாழ்வாதாரம் இதுலதான் இருக்குது இது போன்ற ப்ராஜெக்டுகளை ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்தி அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து மினிஸ்டருக்கு வரக்கூடிய அந்த ஃபண்டை அவர் அந்த எம்எல்ஏக்கும் மாவட்ட செயலாளருக்கும் கொடுத்து மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து பங்கீடு போய் இவங்க எல்லாருக்கும் மாசம் சம்பள கணக்கா இந்த மாசம் நம்ம மக்கள்கிட்ட இருந்து அடிச்ச பணத்துல இதாண்டா வந்திருக்கு இந்த புடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்து அதை வச்சுதாங்க அத்தனை பேருடைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது அவங்களுக்குலாம் என்ன மாசம் சம்பளம் ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குதா இல்ல எம்எல்ஏக்கு கொடுக்குது கவுன்சிலருக்கு கொடுக்குது மேயருக்கு கொடுக்குது இந்த அரசாங்கம் இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்களாக அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருங்க சம்பளம் கொடுப்பா கட்சி மாசமா சம்பளம் போட்டு கொடுக்குமா இல்ல சார் அவங்க தனித்தனி பிசினஸ் பண்றாங்க அதுல இருந்தா சார் காசு இதுதான் பிசினஸ் அவங்க பண்ற பிசினஸே இதுதான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தும் அதை எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருவாங்க கான்ட்ராக்டர் வந்து அந்த கட்சியிலே இருக்கிறவனா ஒருத்தனுக்கு போயிடும் அப்புறம் அதுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு போறதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் அது இது பண்ணி இப்படிதாங்க பல குடும்பங்கள் வந்து அந்த குடும்பங்கள் அழிந்து போவதை பார்ப்பதற்கு தாவேக அரசு ஆசைப்படுகிறதா ஆமா ஆசைப்படுது குடும்பம் அழியறதுன்னு சொல்ல முடியாது சார் அந்த மாதிரி மக்கள் பணத்தை சுட்டுற ஆளுங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி தான் சார் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு இது பண்ணி கொடுங்க அரசுல ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுங்க ஒரு வேலை வாய்ப்பு போட்டு கொடுங்க அவங்களுக்குலாம் சார் வேலை வாய்ப்பு அவங்க படிச்சது டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்றாங்களோ அது கிடைக்கதான் சார் நம்ம பசங்க தான் சார் அவங்க டிஎம்கே கட்சி நம்பி இருக்காங்க டிஎம்கே தான் சார் அவங்கள பாத்துக்கணும் டிஎம்கே வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு இதை வச்சு தான் பார்த்துட்டு இருந்துச்சு பல கட் பண்ணிட்டீங்க நீங்க ஆட்சி இருந்து அகற்றிட்டீங்க இப்போ அப்போ எப்படி என்ன பண்ணுவாங்க அந்த கடைநிலை ஊழியர்கள் அந்த கட்சிக்காரங்க கட்சி வந்து மாசம் டிஎம்கேடைய எம்ப்ளாயி பண்ணி இந்த அப்படின்னு போட்டு சம்பளமா கொடுக்கும் மாசம் 20,000 அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க மக்கள் பணத்துல இருந்து எடுத்து அப்படி இப்படி அடிச்சு விடுறத வச்சுதான் அவங்க வாழ்க்கையே ஓடுது அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை யோசிச்சு பாருங்க என்ன ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிற குடும்பம் ஒரு துயரத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய பள்ளி அவங்கள மட்டும் பார்க்க முடியாது சார் ஒட்டுமொத்த மக்களையும் தானே பார்க்கணும் அவங்கள மட்டும் பார்க்க முடியாதுல்ல அப்ப மக்கள் பணத்தை சுருட்டுற அது மட்டும் கரெக்டான விஷயமா என்னங்க உங்களுக்கு புரியலப்போ நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க திரும்ப நியாயம் தர்மம் இது இப்படியே பேசிக்கிட்டு இருங்க நீங்க போடும் அடுத்த கேள்விக்கு போகும் தூத்துக்குடியில வந்து எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண வந்திருக்காங்க சார் அந்த இடத்துல வந்து மக்கள் கேட்டிருக்காங்க இந்த நிழற்குடை இருக்கிற இடத்துல வந்து பஸ் நிக்கிறதே இல்லம்மா அதுக்கான ஏதாவது வழி பண்ணி கொடுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் போற போது இங்க பஸ் நிக்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்கன்னா சரி நாங்க பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க எங்க முதலமைச்சராக இருந்தா நான் கண்டிப்பா பேசி வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சார் அப்ப 59 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு நாளைக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது நீங்க யோசிப்பீங்க இப்ப அப்படிலாம் கிடையாது 59 எம்எல்ஏக்களும் வந்து எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு போனவங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேட்க முடியாது எங்க முதலமைச்சரா அந்த ஐயா பார்த்து பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனக்கிட்ட வாங்கி வந்துடலாம் அதுக்கு அவங்க என்ன வேணா சொல்லியிருக்கலாம்ல சரி சொல்லலாமா மாவட்டத்தில் என்ன பேசலாம் யார் அதுக்கான தகுதியான யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட கரெக்டா சொல்லி என்னன்னு பாக்கலான்றத சொல்லியிருக்கலாம் ஓட்டு போடாம போனல உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்ற மீனிங்ல தானே அந்த வார்த்தை வருது அந்த தொகுதியில அவங்க எம்எல்ஏ தான் இப்ப இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலுமே கூட மொத்தமா நீங்க இந்த தொகுதியில எங்களை ஜெயிக்க வச்சுட்டீங்க பக்கத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவரு அந்த ஊர் எம்எல்ஏ தான் அவர் சொல்லி பாத்துக்கலாமா பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜெயிக்க வச்சுட்டீங்க பக்கத்து ஊர்ல அவன் ஜெயிக்க வைக்கல என்னைய நாங்க எங்க ஐயா சிஎம் ஆகாம போயிட்டார்ல அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது பண்ண முடியாது நீங்க மொத்த தமிழ்நாடு மக்களும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு முடிவு பண்ணி திமுக ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்க அப்ப நாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணித்தரோம் அப்படி ஒன்றும் நீங்க பண்ண வேணாங்க கிளம்புங்க அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது சொல்ல மாட்டாங்க மக்கள் பட் அதாங்க சிம்பிளுங்க 59 எம்எல்ஏக்களும் 5 வருஷம் என்ன பண்ண போறோம் அதுதான் இப்போ கேள்வி எல்லாரும் மைண்ட்லயும் ஓடுது
இப்படி சொல்றாங்களே, இந்த முதல்வர் எங்க முதல்வரா இருந்தா கேட்டு வாங்கிப்போங்கன்றாங்களே. கடைசியில அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு 30, 20 தான் அடுத்த ஆ, எலெக்ஷன் அப்ப அப்ப நீ வந்து வேற முதல்வர் இருந்தாருன்னா, உங்க கட்சி முதல்வர் இல்லன்னா உங்களால வேலை பார்க்க முடியாதா? உங்களால எதையும் கேட்டு வாங்கி தர முடியாதா? சட்டசபை பேச முடியாதா? இத முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம்ல. என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாரையும் ஜெயிக்க வச்சிருப்பீங்களா? உன்னையும் தோக்கடிச்சிருப்பேன்ல. என்னங்க அவங்க கிட்ட சொல்றீங்க? சொன்னா அவங்க கிட்ட போய் கேட்டிருப்போம். உங்ககிட்ட ஏன் கேட்க போறோம்ன்ற ஓ, மாதிரி அப்ப 234 தொகுதியிலையும் தாவேகாவை ஜெயிக்க வச்சாதான் வேலை நடக்கும். சரி, சரி. ஓகே. அண்ணே, ஒண்ணும் பண்ண வேணாண்ணே. ஒண்ணும் புரிஞ்சிச்சு, பிரச்சனை இல்ல. புரிஞ்சிச்சு. ஒரு 5 இயர்ஸ் நீங்க வந்து ரெஸ்ட்ல இருங்கண்ணே. 31ல நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப பிரச்சனையே. 31ல இந்த 108ல நிறுத்தக்கூடாது. 108ல 150, 200 இல்ல 234லையும் தூக்கி தாவேகாவை போடு. 108ல தூக்கி திமுகவை போடு. எந்த 108? ஆம்புலன்ஸ் 108. ஏங்க இப்ப பேசக்கூடாது. ஒரு ஃப்ளோல வந்துச்சுன்னா உடனே எடுத்துருவீங்களா அதை? ஆம்புலன்ஸ் 108 தான். போடு. அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் 2031ல. 108ல ஏத்து வாய் 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 எங்க போகுது வண்டி? உங்களுக்குலாம் அறிவாலயத்துக்கு போ. ஒரு 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 இது பண்ண வேண்டியிருக்கு. அந்த சர்ஜரியை பண்ணிட்டு வரோம். என்ன சர்ஜரி? இல்ல மூளை கொஞ்சம் மங்கி போயிடுச்சு, வேலை பார்க்க சுத்தமா மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. மக்களுக்காக யோசிக்கவே மாட்டேங்குது, இந்த மூளையை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா சரி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் உண்டு. திமுக ஆட்சியில வந்து கடந்த ஆட்சியில எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு, கடந்த ஆட்சின்னு சொல்ல முடியாது. மொத்தமாவே இதுக்கு முன்னாடி ரேஷன் 60 வருஷம் பொருட்கள் மொத்தமா வந்து எடுத்துக்கோங்களேன். 60 வருஷம் மொத்தமா எடுத்துட்டோம்னா ரேஷன் பொருள்ல வந்து எவ்வளவு தரமா கிடைக்குது அப்படின்னு அப்போ கேட்டா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு எடுத்துப்போம் கையில. ஒரு கேள்விக்குறி. அதுல வந்து இப்போ முக்கியமா வந்து கலைஞர் அவர்கள் உருவா அரிசி ஆமா. எடுத்து வந்த காலத்துல இருந்து வச்சுக்கோங்க. அப்படின்னு வச்சுக்கலாம். நானே வாங்கியிருக்கேன். ஒரு மாதிரி புழுங்கல் அரிசி வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். பச்சரிசி நல்லா இருக்கும். புழுங்கல் அரிசி ரொம்ப எல்லோவா இருக்கும். நிறைய இருக்கும் வண்டு. அதெல்லாம் கழுவிட்டு சாப்பிட வேண்டியதானே? தரமா தரணும்ல சார் ரேஷன்ல தர அரிசி. இப்போ நீங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்க, ஏண்டா 50 அரிசியில 5 புழு இருந்தா பரவாயில்ல, 50 புழுக்கு நடுவுல 5 அரிசி இருந்தா நான் எங்கடா கழுவுறது தான் யோசிக்கிறீங்க நீங்க. ஆமா. ஏங்க ₹1 கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். இப்போ இலவசமா கொடுக்குறோமா? இலவசமா கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். ரேஷன் அரிசினா இல்ல அப்படிதான். சார் இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன பின்னாடி புழுங்கல் அரிசி இருந்தாலும் சரி, பச்சை அரிசி இருந்தாலும் சரி ரொம்ப தரமா இது ஒரு கதை, கிடைக்குது. இது ஒரு கதை. இது ஒவ்வொரு இல்ல அரசு சார். மாறும் போதெல்லாம் இந்த அரசுல இல்லாத மாதிரி இப்ப இந்த அரசுல நல்லா இருக்குது அரிசி. இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி போன ஆட்சிலாம் அந்த சேஞ்ச்லாம் நாங்க பார்க்கவே கிடையாது. ரேஷன் அரிசிலாம் அவ்வளவு நல்லாலாம் இருந்தது கிடையாது. ஒரு கவர்மெண்ட்லாம் மாறும்போதுலாம் அது நடந்தது கிடையாது. இந்த கவர்மெண்ட் மாறும்போது அது நடந்திருக்கு. சரி, ரைட். அரிசி வாங்கி பாத்துருவோம் நம்ம. ஆ. உண்மையாவே ரேஷன் அரிசி என்னதான் இருக்குதுங்கிறத வாங்கியே பாத்துருவோம் மேடம். ஏன்னா ரைட்டா? ஒரு லேடி வந்து ட்விட்டர்லயும் சோஷியல் மீடியாலயும் போட்டிருக்காங்க. இந்த அரிசி எடுத்து காட்டுறாங்க. நல்லா இருக்கு. அந்த பச்சை அரிசி வெள்ளை வெள்ளையா இருக்கு. புழுங்கல் அரிசி அவ்வளவு குவாலிட்டி நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இது வரையும் 57 வயசு ஆகுது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் ரேஷன்ல வாங்குற எந்த ஒரு ரைஸ் குவாலிட்டி இந்த அளவுக்கு இருந்தது இல்ல. இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனப்ப இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்றாங்க. டிவிக்கு ஐடிவி வேலை பார்த்துருக்கு, ஏதோ நல்லா வேலை பார்த்துருக்கு. இல்ல கடைசியில 2-3 ஆப்ஷன் தான் பாக்கி இருக்கு. ஒன்னு சோஷியல் பாஜக, மீடியா. ஒன்னு பாஜகன்னு போட்டு உட்கார வச்சிடணும், இல்ல சோசியல் மீடியான்னு சொல்லிடணும், இல்லைன்னா வந்து ரூட் மாஃபியா, சோசியல் மீடியா, இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை வச்சு அப்படியே ஓட்டி ஒரு 5 வருஷத்தை கடத்திட வேண்டியதான். வேற என்ன? ஓகே சார். இதுதான் கடைசியில டிஎம் கேட்கறதுக்கு நிலைமைன்னு நினைக்கிறேன். வேற என்னங்க பண்ண சொல்றீங்க நீங்க? எதிர்த்து பேசினா மைக் ஆஃப் பண்ணிடுறீங்க. தூய்மை பணியாளர்களோட வேலைகள்லாம் வந்து பிரைவேடைசேஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து கடந்த ஆட்சியிலே வந்துச்சு. ஆனா அதை வந்து திமுக கவர்மெண்ட் அப்போ வந்து ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ரிப்பன் பில்டிங்ல வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் பயங்கரமான போராட்டம் பண்ணாங்க. 10 நாள் சாப்பிடாம கொள்ளாம அங்கேயே இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடாது, இது கவர்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து தாவேக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கும் இதில் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 12 மாநகராட்சியில சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கான பிரைவேடைசேஷன் வந்து நாங்க கேன்சல் பண்றோம், அந்த டெண்டர் எல்லாமே கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிவிகேல இருந்து வந்திருக்கு சார். அதாங்க போன வருஷம் வந்துட்டு இந்த இவங்க அபோதி போன் அடிச்சிட்டு இருக்கும்போது அலேமா கொல்லேமாலே அப்படின்னு அனிருத் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. ஆமா அதானே? ஆமா ஆமா. கூலி ஞாபகம் இருக்கா சார்? நல்லா ஜாலியா ஞாபகம் வருது. அப்பலாம் வந்து என்ன சும்மா கத்திக்கிட்டு இருக்கான், இதே பொழப்பு. என்னப்பா வேணுமா அவங்களுக்கு? அதான் சார், இந்த மாதிரி இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்க இவங்க கூட கிடையாது சார், தப்பா சொல்லிட்டேன். அப்படி சொல்ற பழக்கமே கிடையாது திமுகக்கெல்லாம். கெத்தா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இவங்கலாம் என்னவா அவங்களுக்கு. அந்த டைம்ல வந்து சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள்லாம் வந்து மாநகராட்சி அந்த ரிப்பன் பில்டிங்லேயே தான் இருந்தாங்க. வெளியில வராங்க, உள்ள போறாங்க. அவங்க வந்து சாப்பிடாம கொள்ளாம வெளியில போராட்டம் பண்றாங்க. அதை திரும்பி கூட என்னன்னு பாக்குறது கிடையாது. அவங்க சார்பா நிறைய லாயர்ஸ்லாம் போய் அவங்க கிட்ட பேசினாங்க. அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போய் அவங்களுக்கு ஒரு தனி கொடுமை நடந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க இப்போ டிவிகே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சார். இப்போ டிவிகே கவர்மெண்ட்டுமே வந்துட்டு பிரைவேடைஸ் பண்ண போகுதுங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்ததாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. திமுக வந்து கேட்டோமே, தூய்மை பணியாளர்களை வந்துட்டு எங்க தலைவர் கண்ணாடி தூய்மை பணியாளர்களை வந்துட்டு நீங்க ஏதோ பிரைவேடைஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். செய்திகள்ல வந்த வண்ணம் இருக்குது. அதை பத்தி 2026 பிப்ரவரி உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் அதுக்கான போராட்டம் பண்றதை அவர் கவனிக்கவே இல்லை சார். மாற்றம் சொல்லியே வந்தீங்க நீங்க. மாத்திட்டாங்க சார்.
என்ன மாத்தினாங்க? அத பிரைவேடைசேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயுமேவா? 12 மாநகராட்சினே கேன்சல் பண்ணிட்டாங்க. மாநகராட்சி தானே சானிட்டரி ஒர்க்கர்ஸ் மிச்ச மாநகராட்சியிலலாம் என்னென்ன இருக்கோ பார்த்து கேன்சல் பண்ணி இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க சார். அப்படிதாங்க 12 அப்ப அப்படின்னு இப்படிதான் 717 டாஸ்மாக மூடுறோம்னாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப 500 தான் மூடி இருக்காங்களாமா, இன்னும் 217 மூடலையாமா. மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காரு சார். எந்தெந்த கடை என்னென்ன நம்பர் எதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்காரு. 500 கடை 717 கடை 500 717 யார் சொன்னா? அவர் தான் சார் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாருன்னா அது நடந்துருச்சா? நான் பார்த்தேனே கடையெல்லாம் இன்னும் டாஸ்மாக்லாம் திறந்தான் இருக்கு. அந்த நம்பர் அதில் எடுத்து போட்டு செக் பண்ணி பாருங்க சார். நான் என் வீட்டுல இருந்து வர வழியில ஒரு டாஸ்மாக் திறந்துருக்கு. மூடுறேன்னு சொன்னீங்க, மூடல. அப்ப இருந்துட்டு போட்டோம் சார். அது நாம என்ன பண்ண முடியும்? டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னீங்களே சார். அது வந்து 500 மீட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற 717, அதாவது கோயில், ஸ்கூலு, இதுக்கு 500 மீட்டர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு எந்த பாதகமும் விலகக்கூடாதுன்றதுனால அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. சும்மா நோட்டீஸாக ஓரமா இருக்கிற கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது இல்ல? க்ளோஸ் பண்ணுங்க. மது பிரியர்கள்லாம் திருப்பி வந்து ரோட்ல நின்னு போராட்டம் பண்றதுக்கா சார்? மது பிரியர்கள் போராட்டம் பண்றாங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுங்க. அதே பிரைவேடைஸ் பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க. இந்த லஞ்சம்லாம் வந்து வாங்குறாங்கல்ல சார், அது வந்து தாவேக்காவா? தாவேக்கா இல்ல சார். தாவேக்கான்னு சொல்ல முடியாது. அதிகாரிகள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் வாங்குறாங்க இல்லையா லஞ்சம். மினிஸ்ட்ரி, இந்த இப்போ உள்ளாட்சி தேர்தல்லாம் வந்து இருக்க கவுன்சிலர், மாவட்டம் இவங்கெல்லாம் சுற்றி இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வேலை நடக்கும்னா லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா, அதை வந்து எங்கேயுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த அதிகாரிகள், ஆமாம், இந்த அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதை வந்து அனானமஸாக நம்ம பேரை மென்ஷன் பண்ணாமல் அவங்க பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி எங்கே, எந்த இடத்துல, எந்த டிபார்ட்மெண்ட்டில், எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ், வீடியோ, எதுனாலுமே ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி நாம் வந்து மக்கள் சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் நம்மளால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதை வந்து விஜய் சப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து தீபக் சுகுமார். அவர் வந்து ஒரு சாஸ் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் வந்து இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காரு. அவர் 2 வீக்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணார். இதுவரையுமே 650 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. நாம போய் ரேண்டமாக நாம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இடி டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லையோ ஒரு பிரைப் வாங்கியிருக்காங்க, நான் ஒரு ஏதோ ஒரு ஆன்லைன் டாக்குமெண்ட் வாங்க போகிறேன், இந்த இல்லை ஒரு 5000 வேணும் 4000 வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் போய் அதை டேரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுத்தோ இல்லை என்ன பண்ணியோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதை இன்னொருத்தரும் எடுத்து பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த ஜோனல் ஆஃபீஸில் இவங்க ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்ககிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதை இன்னொருத்தரும் பார்க்க முடியும். அதனால எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த போர்ட்டலில் இருக்கும் சார். நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? 650 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இது வரையுமே. பாருங்க, 40 நாள்ல 650 கம்ப்ளைண்ட் வந்திருக்குது உங்க மேல. 40 நாள் சார். வெப்சைட் கிரியேட் பண்ணி 2 வாரம் ஆகுது. 2 வாரத்துல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. 2 வாரத்துல 650 கம்ப்ளைண்ட் தாவேக்கா அரசு மீது வந்திருக்கு. தாவேக்கா அரசு மீது இல்ல சார், அங்க இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மீது, ஜோனல் ஆஃபீஸர், டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணுங்க, சரி பண்ணுங்க. ஏன் மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு மாத்தாம இருக்கீங்க? அந்த ஆக்ஷன் ட்ராக்ஸ்லாம் இனிமேல் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கவர்மெண்டா மாத்தக்கூடிய ஐடியாவும் அவருக்கு இருக்கு. இதுக்கு மேல பேச போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இது ஒன்றும் 40 நாள்ல வந்ததில்ல சார். இது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 50 ஆட்சியில இந்த மாதிரிலாம் இல்லங்க. திமுக ஆட்சியில இந்த மாதிரிலாம் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ற வசதி இல்லதான் சார். இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ற வசதி வந்து கம்ப்ளைண்டே இல்ல. இல்ல கம்ப்ளைண்ட் பண்ற யாருமே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா சொல்லுங்க? திமுக ஆட்சியின் மீது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சா? இல்ல அந்த கம்ப்ளைண்ட் நிரூபிக்க தான் பட்டிருக்குதா சட்ட ரீதியாக? சட்ட ரீதியாக நிரூபிக்கப்படல. அதை ஃபர்ஸ்ட் வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்ப வெளியில வந்து சொல்ற அளவுக்கு இருக்கு டிவிகே கவர்மெண்ட். இந்த அதிகாரிகளும் வாங்கிட்டு இருக்காங்க உங்க ஆட்சியிலயுமே. வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வேற இருக்க முடியும். பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றம்னு சொன்னீங்க. நடக்கும் சார் கொஞ்சம் கொஞ்சம். மாற்றம்னு சொன்னீங்க. சொல்லுங்க அப்புறம். அதே மாதிரி சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் சண்முகம் அவர்கள், ஆமா நம்ம திமுக கூட்டணியில இருக்கிற சிபிஎம் இல்ல அவர் வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தாவேக்காக்கு வெளியில இருந்து ஆதரவுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க, நாங்க எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம எங்க ஆதரவை வாபஸ்லாம் நாங்க வாங்க மாட்டோம், மக்களுக்கு ஏத்த மாதிரி இந்த நல்லாட்சியை தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்க கூட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்பாவே சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. அதாவது இப்ப என்ன பயமுறுத்தி வச்சிருந்தோம் தன்னால நாங்க சிபிஎம்லாம் எப்போ வேணா வெளியே வந்துடும், டாக்குன்னு கிளம்பி வந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான் இது ஒரு கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அதை போட்டு உடச்சிட்டாப்ல அவர். இந்த மாதிரி சும்மா எடுத்தோம் கவுத்தோம் முடிவுலாம் எடுக்க மாட்டோம் நாங்க. அவர் ஆல்ரெடி நேற்று அதான் நம்ம பேசணும் சார், கொள்கை புரளங்காயின்னு ஒரு போஸ்டே போட்டாங்க. இதுக்கு மேல அவங்க திமுகலாம் சப்போர்ட் பண்ற ஐடியால இருக்க மாட்டாங்கன்னு நான் ஆட்சி கவிழ்வதற்கு வந்துட்டு எல்லா வேலையும் பாக்குறதுக்கு நாங்க எப்போ வேணா டக்குன்னு கிளம்பி வந்துரும். அந்த மாதிரிலாம் எங்களை நினைச்சு வந்துட்டு எதுவும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இடதுசாரிகள் கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறான்னா, இப்போ சிபிஎம் ஒரு டெசிஷன் எடுக்குதுன்னா அந்த 3 கட்சியும் சேர்ந்து அந்த பிரதானமா அந்த முடிவு தான் ஒரே ஸ்டாண்ட் விசிகேவே வந்துட்டு சிபிஎம் தான் ஃபாலோ பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது ரைட்டு தான், ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன், நாங்க பார்த்து அனுப்பிச்சு வச்ச கட்சி, எங்க தயவுல நடக்கிற ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தோம்.
இன்னைக்கு எல்லாரும் தூக்கி போட்டு ஸ்மாக் அடிச்சு சட்டக்குன்னு எதையோ கொண்டு திமுக அப்படி எறிகிறாங்க. ஓரம் ஊத்திட்டாங்க. ஒரு மாமா நீங்கள் சொல்லி நாங்கள் உள்ளே வரல, ம். நாங்களாக தான் வந்தோம். வந்தோம். இன்னைக்கு சுயேட்சையா வந்து எடுத்த முடிவு அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களோட இதுவும் கிடையாது, உங்க கூட கூட்டணியிலும் கிடையாது, அந்த கூட்டணி நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்படியே ஒன்று ஒன்றா போய்க்கிருக்கேன் 40 நாள்ல இந்த நிலமை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது? நம்ம டக்குன்னு உடனே பர்சனல் லைஃப் எடுத்து பேச வேண்டியது. ம். அதான் ஒரே வழி அவ்வளோதான். ஆமா அது ஒன்று பாஜகன்றணும், இல்லை சோஷியல் மீடியா, ரூட் மாஃபியா, இதை விட்டோம் அப்படின்னா மாற்றம்னு சொன்னீங்களே, இதுதான் அவங்க மாற்றமா? இந்த டெம்ப்ளேட்டை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வண்டி. அது எவ்வளோ தூரம் போகுதோ போகும். பார்க்கலாம் சார். எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் சார். இல்லை இப்போ வந்து இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த அரிசின்னு சொல்கிறீங்க, ஆமா சார். இந்த இலவச அரிசி. ம். இந்த இலவச அரிசியை எதுக்கு முதல்ல நல்லா போடணும் சொல்லுங்க. எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி. சார் ஒரு அது எதுக்கு என்ன பண்ண போறீங்க இந்த இலவச அரிசி வச்சு? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சாப்பிடணும்ல வரைக்கும் சார். ம். இந்த இலவச அரிசியெல்லாம் ம். ரேஷன் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ம். வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இந்த மயில் வரும் ஆ. ஊரில். ம். அந்த மயிலுக்கு சோறு போடுறதுக்கு எதை வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப மோசமான அரிசி அந்த மாதம் இவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. ம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இவங்களுக்கு. வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மயிலுங்களாவது சாப்பிட்டு போகணும்னு வச்சுட்டு போவாங்க. அவங்களால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி. ம். இந்த மாதிரி பல முறை நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் ஏரியாலேயே பல பேருக்கு வந்துட்டு ஆமா. ரேஷன் அரிசி வந்து இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ஸுக்குலாம் கூட அதுதான் வைப்பாங்க. வைப்பாங்க. மனுஷன் சாப்பிட்றதா கடைசி வரைக்கும் இங்கே இடத்துல இவங்க போடுற மாதிரி போடாம. தெரியல. இந்த கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம். வாங்கி பார்த்தா தான் தெரியும். வாங்கி பார்த்தோம். ரைட், ஓகேங்க. தேங்க்யூ சார். இன்னும் நிறைய திமுகவுடைய சாதனைகளோட மறுபடியும் சந்திப்போம்.